அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 13, 2024, ஐப்பசி 27ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் நம் கடினமான காலங்களை எதிர்கொள்ளும் போது எதை இழந்தாலும் நம்பிக்கை என்ற சக்தியை மட்டும் இழக்கக்கூடாது. அதுதான் நம்மை மீட்டு வலுப்படுத்தும். நம்பிக்கை இருக்கும் வரை நாம் எதையும் சாதிக்க முடியும். நம்பிக்கையோடு பயணிப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் வளர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நாம் நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை இல்லை, நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்பட காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழ வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்,
தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக கருணை தினம். நவம்பர் 13ஆம் தேதியை வேர்ல்டு கைண்ட்னஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். கருணை மற்றும் அதன் அற்புதமான நன்மைகள் அனைத்தையும் கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உலக கருணை தின நாள். கருணை அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு. ஏற்றுக்கொள்ளுதல், பன்முகத்தன்மை, அன்பு, உதவுதல், இது எல்லா வடிவமுமே கருணையில் தான் அடங்கும். இந்த நாள் நாம் எல்லாருக்கிட்டேயும் கருணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஊக்குவிக்கிற நாளாக இருக்குது. 1997 ஜப்பானில் நடந்த மாநாட்டில் இந்த நாள் உருவாக்கப்பட்டு 1998 டோக்கியோ மாநாட்டில் கொண்டாட ஆரம்பித்தோம். உலகம் முழுவதும் இப்போ 27 நாடுகளில் இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, கருணை ஒரு உலகளாவிய இயக்கம், கைண்ட்னஸ் அ குளோபல் மூமெண்ட் அப்படிங்கிற தீம். இந்த தீம் கருணையின் கூட்டு சக்தியை எடுத்துக்காட்டுது. அதாவது ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற கருணை உலகம் முழுவதும் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் நோக்கமாக வச்சு கொண்டாடுறோம். இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 2020 வருஷம் கொரோனா தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவுச்சு. அப்போ எல்லாரையும் காப்பாற்றினது தடுப்பூசி மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் காப்பாற்றினது மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவி ஊழியர்கள். அவங்க எல்லார் மேலே வச்ச கருணையின் வடிவமாக நிபந்தனையற்ற அன்பு தான் நிறைய உயிர்களை காப்பாத்துச்சு. அடுத்த நிகழ்வா கருணைக்கு எடுத்துக்காட்டா வெள்ளத்தின் போது நடந்த சம்பவங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தென்மண்டலங்கள்லையும் நிறைய வெள்ளம் வந்து மக்கள் அதனால் பாதிச்சு அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இளைஞர்களும் தன்னார்வலர்களும் நிறைய பேர் இணைஞ்சு அந்த மக்களை வேற ஒரு இடத்துல தங்க வச்சு போட்டு மூலமாக வேற ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாங்க. இது எல்லாமே கருணையின் நிகழ்வு தான். அடுத்ததா கருணையின் இன்னொரு வடிவமாக இருக்கிறது நம்ம டைகர் கிளப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆசான் நமக்கு சொல்லி கொடுக்கறதே அன்பு தான். எல்லாரும் மேலேயும் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, அவங்கள அப்படியே நீங்கள் ஏற்றுக்கோங்க, பிறர் நிலையிலிருந்து அவங்க சூழ்நிலையில் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படிங்கிற கருணையை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. போன வாரம் நிகழ்வில் ஒரு நாள் அண்ணா கேட்டிருந்தாங்க அவங்கள ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு எல்லா உறுப்பினர்களுமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னாங்க. நீங்கள் எங்கள் மேலே காட்டுற அக்கறை, அதனால் எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுனால நாங்கள் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் எல்லா உறுப்பினர்களுமே பதில் சொன்னாங்க. நம்ம ஆசான் நம்ம மேலே வச்சிருக்கிற கருணையை நாம் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட ஆசான் நம்ம உறவுகளையும் நம்ம நண்பர்களையும் இதில் இணைச்சி வைங்க, அதன் மூலமாக நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு அந்த கருணை வடிவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம டைகர் கிளப்பை கருணையின் வடிவம் அப்படின்னு நான் சொன்னேன். நாம் நம்ம டைகர் கிளப்பை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்து உலகம் முழுசும் உள்ள மக்கள் எல்லாருக்குமே நாம் கருணையின் வடிவத்தை சொல்லி கொடுக்கணும், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். அனைவருக்கும் உலக கருணை தின நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி வேர்ல்டு கைண்ட்னஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக கருணை தினம் அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு நினைவூட்டினார்.
உலக கருணை தினம். கருணை அப்படின்னா பல்வேறு விளக்கங்களை சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க. அன்பை வெளிப்படுத்துதல், பிறரிடத்திலிருந்து அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களை பார்க்க வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை நாமும் சொல்கிறோம் அப்படின்னு. தொடர்ந்து நாமும் எப்போதுமே வலியுறுத்துவது அப்படிங்கிறது, இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் எல்லாரும் கொடுக்க முடிந்த ஒரு விஷயம் உண்டென்றால் அது அன்பை பரிமாறுதல் தான். எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டென்றால் அது அன்பை எதிர்பார்த்தல் தான். ஸோ நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அதை நாம் கொடுக்க முதல்ல நம்ம வந்து முனைப்பாக இருக்கணும். இதைத்தான் பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு முன்னவர்கள், மூத்தவர்கள் நமக்கு போதித்து சென்றார்கள். நாம் இந்த பிரபஞ்சத்திடம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் பிரபஞ்சத்திடம் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் அடிக்கடி சொல்வேன், நாம் எதை கொடுக்குறோமோ அதை பன்மடங்கு பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தரும். பிரபஞ்சம் நம் மீது அன்போடு இருக்க வேண்டும் அப்படின்னா நாம் பிரபஞ்சத்தின் மீது அன்போடு இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம வந்து பல்வேறு விஷயமாக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பசியை ஆற்ற வேண்டும், பிறரின் பசியை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தொடங்கின ஒரு விஷயம்தான் இந்த பழமரக்கன்று நடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நாள் ஒரு நபருக்கு ஒரு வேளை உணவை கொடுத்து நாம் வந்து மகிழ்வை பெறுகிறோம். இது இயற்கையாக எல்லாருமே பசித்தவருக்கு உணவளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் டைகர் குழுமம் அப்படிங்கிறது அந்த கொரோனா தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போது இங்கே பசித்தவர்களுக்கு கூட உணவளிக்க முடியாத ஒரு சூழல் வந்தது. அதாவது யாரும் எங்கும் நகல முடியாது, அங்கங்கே இருக்க வேண்டும், ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆகையால் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. நிறைய நபர்கள், நிறைய அந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள், அந்த போல் கைவிடப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் அங்கங்கே இருந்தாங்க. நிறைய சமூக அமைப்புகள் தேடி சென்று அவர்களுக்கு உணவளித்தது. பல்வேறு அரசிடம் உத்தரவுகளை வாங்கி பயணிக்க, அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம டைகர் கிளப் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கி நம்ம பயணித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது உதித்த ஒரு திட்டம் தான் நம்ம வந்து இந்த பழமரக்கன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நட வேண்டும். உலகெங்கும் ஊரெங்கும் நம்ம வந்து பழமரக்கன்றுகள் நட்டு வைத்திருந்தால் பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கும் எப்பொழுதும் இருக்காது. ஸோ தேவைக்கு தேவையான நேரத்தில் நாம் வந்து அந்த மரங்களிலிருந்து பழங்களை எடுத்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு மட்டுமல்ல, பல்வேறு ஜீவராசிகளுக்கு, பல்வேறு உயிரினங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அந்த பழமரக்கன்று திட்டத்தை கொண்டு வந்தோம். அதே போல் பசியை ஆற்றுவது அப்படிங்கிறது ஒரு நாள் பசியை ஆற்றுவதல்ல. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், மீனை பிடித்து கொடுக்கக்கூடாது. ஆக அந்த குழந்தைகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், படிப்பின் வாயிலாக உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், உழைப்பின் வாயிலாக அவர்கள் ஊதியத்தை பெற்று அதன் வாயிலாக அவர்களுடைய பசி மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததியோட பசி மட்டுமல்ல, பசி என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த படிப்பு என்ற ஒரு விஷயத்தின் வாயிலாக நாம் காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் ஏழை மாணவர்களுக்கு நம்ம வந்து அவர்களை தேடி சென்று பயிற்சி அளிப்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நாம் கொண்டு வந்தோம். இந்த 2 திட்டம் தான் ஏழை மாணவர்களுக்கு நாம் படிப்பை கொண்டு போய் சேர்ப்பது. படிப்புனா இன்னைக்கு கல்விக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது ஒரு வகை இருந்தாலும், நாம் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவையான திறன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்வோம். இதை பற்றி நம்ம பல்வேறு நாட்கள் சொல்லியிருப்போம். இதை ஒவ்வொரு டைகரும் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு கூற்றை எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நீங்கள் அதை பிறரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். பிறரிடத்தில் அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக சேர்ப்பதை விட நீங்கள் டைகர் குழுமத்தில் அவர்களை இணைத்து வைத்தால் போதும். அதன் வாயிலாக இந்த உலகத்தில் நாம் எண்ணிய இந்த பசியை ஆற்றக்கூடிய இந்த 2 திட்டங்களையும் உலகெங்கும் கொண்டு செல்லலாம். உலகெங்கும் உள்ள ஒவ்வொரு அன்பான மனிதர்களுக்கும் நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறது தான் இந்த கருணை தினத்தில் நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. ஸோ இந்த உலக கருணை தினம் கருணை அப்படின்னா, கருணைனா நிச்சயமாக அதற்கு பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருணை என்பது ஒரு வகையான நடத்தை, தாராள மனப்பான்மை,
கருத்தில் கொள்ளுதல், உதவி செய்தல் அல்லது பிறருக்கான அக்கறை, பாராட்டு அல்லது வெகுமதியை எதிர்பார்க்காமல். இது தத்துவம், மதம் மற்றும் உளவியல் ஆகியவற்றில் ஆர்வமுள்ள விஷயமாகும் அப்படின்னு கூகுளில் சொல்லியிருக்கு. கருணைனா அது ஒரு வகையான நடத்தை, தாராள மனப்பான்மை, கருத்தில் கொள்ளுதல், உதவி செய்தல் அல்லது பிறருக்கான அக்கறை, பாராட்டு அல்லது வெகுமதியை எதிர்பார்க்காமல் செய்தல். ஸோ இதைத்தான் டைகர் குழுமமும் சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம் செய்யக்கூடியது ஒரு வகையான நடத்தை. கருணை என்பது எப்படி ஒரு வகையான நடத்தையோ அதுபோல தான் நாம் செய்யக்கூடியதும் ஒரு வகையான நடத்தை. நடத்தைனா பழக்க வழக்கம், பழக்கத்தை வழக்கமாக்குவது அப்படிங்கிறது. தாராள மனப்பான்மை, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதை விட ஒரு தாராள மனப்பான்மை இருத்தல் இல்லை. கருத்தில் கொள்ளுதல், கருத்தில் நாம் இப்போ பேசக்கூடிய விஷயங்களையும் கருத்தில் கொள்ளுதல், பிறர் பேசுவதையும் கருத்தில் கொள்ளுதல், காது கொடுத்து கேட்டல். ஸோ இது கருணையினுடைய இன்னொரு விளக்கமாக சொல்கிறாங்க. உதவி செய்தல், உதவி செய்தல் அப்படிங்கிறது யாருக்கு என்ன நீடோ, யாருக்கு என்ன தேவையோ அதை முதல் நபராக இருந்து செய்தல் வேண்டும். பிறருக்கான அக்கறை, பிறர் மீது அக்கறை வைத்தல், பிறர் மீது கேர் செய்தல். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தாய்கிட்ட நாம் ஏன் இவ்வளவு ஒரு அடிக்டாக இருக்கிறோம் அப்படின்னா, தாய் நம் மீது வைக்கக்கூடிய அக்கறை. தந்தையின் மீது நாம் ஏன் இவ்வளவு பாசத்தை பொழிகிறோம் அப்படின்னா, தந்தை நம் மீது வைக்கக்கூடிய அக்கறை. ஏற்கனவே சகோதரி சொன்னாங்க, என் மீது உங்களுக்கு ஏன் பாசம் என்றால் அதற்கும் காரணம் இந்த அக்கறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாராட்டு அல்லது வெகுமதியை எதிர்பார்க்காமல் செய்தல். இந்த பாராட்டுதலையும் வாழ்த்தலையும் நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். வாழ்த்துகள் அப்படிங்கிறது நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்யுங்க. அது பின்விளைவு, அதனால் நமக்கு வெகுமதி வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும், பிறரை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் டைகர் குழுமம் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறது. ஸோ உலக கருணை தினமான இன்றைய தினத்தில் கூட அதைத்தான் டைகர் கிளப் அப்படிங்கிற நம்மளுடைய அமைப்பு போதிக்கிறது. பிறரிடத்தில் அன்பை செலுத்துங்கள், எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நாம் இதை செய்தால் இப்போது நிறைய நபர்கள் என்னிடத்தில் கேட்பதே அதுதான். டைகர் கிளப்பின் வாயிலாக உனக்கு என்ன கிடைக்குது, ஏன் இதுக்காக நீ இவ்வளவு மெனக்கடுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு டைகர் கிளப்பின் வாயிலாக ஒரு 500 குடும்பம் கிடைத்தது. எனக்கு டைகர் கிளப்பின் வாயிலாக பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கையில் கிடைத்தது. டைகர் கிளப்பின் வாயிலாக எனக்கு எண்ணற்ற இதயங்கள் கிடைத்தது. டைகர் கிளப்பின் வாயிலாக எத்தனையோ பேருக்கு என்னால் உதவி செய்ய முடிகிறது. எத்தனையோ பல மரக்கன்றுகளை நம்மளால் நட முடிகிறது. இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மால் முடிந்ததை செய்ய முடிகிறதுங்கிற அந்த ஆனந்தம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கிறது. ஸோ இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நீரில் நமது கவனத்தை வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். நீர் பருகும்போது அதை நினைவில் கொள்ளுங்கள். நீர் ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம். நீர் பருகும்போது நம்மளுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறதோ அவ்வாறாக இந்த நீர் வேலை செய்யும். நீர் அருந்தும்போது நம்மளுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறதோ அவ்வாறாக இந்த நீர் மருந்தாக வேலை செய்யும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நீர் அருந்தும் போதெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் எண்ணி எண்ணி நீரை பருக ஆரம்பித்தால் அந்த நீர் உங்களை ஆரோக்கியப்படுத்தும். நீர் அருந்தும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் எண்ணி பருகினீர்கள் என்றால் அந்த நீர் உங்களை ஆனந்தமாக வைத்திருக்கும். ஸோ நீரே மருந்து அப்படிங்கிறத நீர் அறிவீர் அப்படிங்கிறதோடு நாம் நீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு இப்போ நம்ம தொடர்ந்து நாம் கருத்து பதிவிட போயிடும்.
இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க, கர்ணன் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். கர்ணன்னா உங்களுக்கு நிச்சயமாக எது நினைவுக்கு வந்தது? முதல் விஷயமாக கர்ணன் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வந்தது எது? இரண்டாவதாக கர்ணன்னு 2 திரைப்படம் வெளிவந்திருக்கு. பழைய படம் ஒன்று, புதிய படம் ஒன்று அப்படின்னு. இதில் பழைய படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த கர்ணன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பழைய படம் ஐயா திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கர்ணன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த 2 கேள்விக்கு தான் விடையளிக்க போகிறீங்க. முதல் கேள்வி அப்படிங்கிறது, கர்ணன் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது எது? இரண்டாவது கேள்வி, பழைய திரைப்படமான கர்ணன், ஐயா திரு சிவாஜி கணேசன் நடித்த அந்த கர்ணன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு 2 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு நாம் இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஆடியோவை கேட்டு செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் நீங்கள் எண்ணக்கூடிய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படியே நடந்தேறட்டும்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து முறைகளை பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி, மீதம் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் இப்போது நமக்கான அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி உலக கருணை தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு கைண்ட்னஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இடைவேளைக்கு முன்பாக பார்த்தோம். ஸோ இடைவேளையிலையும் கர்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினோம். அது என்ன, கருணையும் கர்ணனையும் எப்படி ஒன்றிணைத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தோடு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான உலக கருணை தினத்தை நமக்கு வழங்கிய இன்றைய தினம் பகுதியில் தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்கி இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இப்போது கர்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கருணை தினத்தில் கர்ணனை பார்ப்பது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷமாக இருக்கிறது. வாருங்கள், இப்போது அந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை டைகர் கிளப் மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்களுக்கு வழங்கி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசி கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நாம் இப்போ கர்ணனின் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். கர்ணன் கதை படிச்சிருக்கீங்களா? கர்ணன் உளுந்து கிடக்காரு. அர்ஜுனன் விடக்கூடிய வில்லெல்லாம் போய் மாலையா உழுகுது. கர்ணன் மேல அர்ஜுனன் வில்லு விடுறாரா? மாலையா போய் விழுந்துச்சா? யார் மேல விழுந்துச்சு? சிவாஜி மேலையா? அண்ணன் கர்ணன் படத்தை அப்படியே பார்த்திருக்காரு. மாலையா போய் விழுந்துச்சுல. இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏன்பா அது போய் மாலையா விழுந்துச்சுன்னு கிருஷ்ணர் பார்த்தாரு. ஏன்னா கர்ணன் பண்ண புண்ணியம் இந்த அம்பையெல்லாம் மாலையா மாத்திருதுப்பா. அதனால அவனுடைய புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்பான்னு கிருஷ்ணர் கிளம்பி போறாருங்க. புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஒரு அந்தனர் வேஷம் போட்டு கர்ணன் முன்னாடி நிக்கிறாரு. இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்? அவனுடைய புண்ணியத்தை ஏதாவது ஒண்ணு பேசி அவன் தரமாட்டேன்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்துடணும்ன்ற ஒரு ஆசையோட போய் நிக்கிறாரு. கர்ணன்ட்ட போய் சொல்றாரு, கர்ணா
எனக்கு ஒண்ணு வேணும். கர்ணன் கேட்கிறாரு, இந்த நேரத்துல என்ன கேட்க போறாரோன்ற ஒரு பதட்டத்தோட, என்னப்பான், நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான்னார். இந்த காட்சி பார்த்திருப்போம்ல, நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான். இப்ப கர்ணன் சிரிக்கிறார். கிருஷ்ணர் கேட்கிறார், ஏன்பா சிரிக்கிற, கொடுக்க மாட்டியா, உன்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு அச்சுறுத்துறதா இருக்கு, கொடுக்க மாட்டியான்னு. கர்ணன் சிரிச்சுட்டே சொல்றான், நல்ல வேலை கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா, இங்க வந்து 100 பொற்காசுகளை கொடுன்னு கேட்டிருந்தா என்னால கொடுக்க முடியாது, ஒரு புளியோதரையை கொடுன்னா என்னால கொடுக்க முடியாது, சாப்பாடு போடுன்னு சொன்னா என்னால கொடுத்துருக்க முடியாது. ஆனா என்னால என்ன இந்த நேரத்துல கொடுக்க முடியுமோ அதை கேட்டுட்டேயா, கொடுக்க முடிஞ்சதை கேட்டியாப்பான்னு இந்த கர்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு, நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படி புண்ணியத்தை தார வாக்குறாரு. அது ஏன்பா நெஞ்சில் இருக்கிற ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம் வருது இல்ல, காலில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம்ல, கரெக்டா? ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஏன்பா எடுத்து கொடுத்தான்னா, இந்த இடத்த தான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புண்ணிய செய்யறோம், ஒரு அன்பா செய்யறோம்னா நெஞ்சார செய்யணுமா. இப்ப சட்ட பை ஏன் தெரியுமா இடது பக்கம் இருக்கு, ஒருத்தருக்கு காசை எடுத்து கொடுக்கறோம்னா நெஞ்சை தொட்டு நெஞ்சார எடுத்து கொடுக்கணும்பான்னு சட்டையில இடது பக்கமா வச்சாங்களாம். அப்படி கர்ணன் ரத்தம், அப்படி நெஞ்சிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து நெஞ்சார என்ன தெரியுமா கொடுத்தாரு, செய் புண்ணியம் வினை எச்சம். தமிழ்ல இங்க தமிழாசிரியர்களுக்கு தெரியும், செய் புண்ணியம் வினை எச்சம். நான் செய்த புண்ணியம், செய்யும் புண்ணியம், இந்த புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருது இல்ல, அந்த புண்ணியம் மூணையுமே நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன்பான்னு 3 கால புண்ணியத்தையும் கர்ணன் தானமா கொடுத்தாராம். இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, இப்படியாப்பட்டவனை போய் கேட்டோமேப்பா. கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பாரு கண்ணதாசன் ஐயா எழுதின பாட்டு. அப்ப இந்த கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நம்ம வஞ்சகனா ஆயிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை கடைசி நேரத்துல கொடுக்க முடிஞ்சதை கேட்டியப்பான்னு நெஞ்சை தொட்டு 3 கால புண்ணியத்தையும் தானம் பண்ணையா இந்த கர்ணன். இந்த கையில கர்ணனுடைய ரத்தம் பட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான், இந்த கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான். அவர் கேட்கிறாரு, கர்ணா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கர்ணா, நீ தானே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்த, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கர்ணா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இப்ப அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கேட்டதனால கொடுத்தார், ஆனால் கர்ணனுக்கு விஸ்வரூபத்தை தானா காட்டுறார், கடவுள் தானா காட்டுறாரு அன்பினுடைய சுரூபத்தினால. உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இன்னொரு பிறவி என்று இருந்தால் அந்த பிறவியிலும் இல்லைன்னு என்கிட்ட யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத வரத்தை மட்டும் எனக்கு கொடு கர்ணான்னு கேட்டான். கொடு கர்ணான். கிருஷ்ணர் அழுத இடங்க அது, கிருஷ்ணர் அழுத இடம். இல்லைன்னு ஒருத்தன் வந்துட்டு அவன்கிட்ட இல்லைன்னு கொடுத்து சொல்லாம கொடுக்கணும், இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுக்கணும். கிருஷ்ணர் யோசிக்கிறார், இப்படியான ஒருத்தரை சார். கர்ணன் இறந்த போது தர்ம தேவதை வந்து அழுகுறாங்க, குந்தி தேவி அழுகுறாங்க. தர்ம தேவதை குந்திட்ட கேட்கிறாங்க, நீ ஏன் அழுகுற, உனக்கு இந்த பிள்ளை போனா மிச்சம் 5 பிள்ளை இருக்கா, எனக்கு இந்த உலகத்திலேயே இருந்த ஒரே மகன் இறந்து விட்டானேன்னு தர்ம தேவதை வந்து அழுதாங்களா. மலை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையோ 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். நான் நாடி சிறந்தன நங்கையனின் கண்கள், நற்பொருளை தேடி சிறந்தது நாவலரின் கால்கள், பாடி சிவந்தன பாவலரின் கண்கள், கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானேன்னு எழுதியிருப்பாங்க. கொடுத்து சிவந்ததா எப்பப்பா மகிழ்ச்சியார்னா, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்றார் வள்ளுவர். இந்த பொருள் எங்க போய் பத்திரமா வைக்கிறது, நம்ம சம்பாதிச்ச பணத்தை எங்க போய் பத்திரமா வைக்கிறது, பேங்க்ல வைப்போமா, திடீர்னு பேங்க் திவாலாயிருது, கரெக்டா, சரி வேற எங்கப்பா வைக்கிறதுன்னா நிலத்துல போடுவோமா, அது அடுத்தவனுக்கு சொத்து. வள்ளுவர் சொல்றாரு, நீங்க சம்பாதிச்ச பணத்தை எங்க தெரியுமாப்பா வச்சா பத்திரமா இருக்கும், பசித்தவனுடைய வயிறு இருக்குல்ல, இந்த பசித்தவனுடைய வயிற்றுல கொண்டு போய் நீ சம்பாதிச்ச பணத்தை வச்சிருப்பா, அந்த பணம் நிரந்தரமாக இருக்கும் பாரு. அற்றார் அலிபசி தீர்த்தார் அத்தொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலி. நீ சம்பாதித்த பணத்தை பசிச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிருப்பா, அதுதான் உன் பொருளை கொண்டு வந்து உனக்கு சேர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தையும் வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோ நிச்சயமாக உங்களுக்கும் ஏன்னா நிறைய நபர்கள் திரைப்படம் பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருப்பீங்க. நிறைய நபர்களுக்கு கர்ணன் என்றாலே அவருடைய கொடை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வந்து போயிருக்கும், அதையும் சொல்லியிருப்பீங்க என்கிற நம்பிக்கையோடு அந்த திரைப்படத்தின் வாயிலாக அப்படின்னே நான் போகிறேன்.
ஏன்னா அவர் சொன்ன எல்லா காட்சிகளையும் திரைப்படத்தில் உள்ள காட்சிகளைத்தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். அவர் நிறைய பாடல்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். எல்லாமே வந்து திரைப்படத்தில் உள்ள விஷயங்களாகத்தான் இருந்தது. அதில் கர்ணனை நோக்கி கர்ணனை நோக்கி அர்ஜுனன் அம்பு எய்வார். அந்த அம்புகள் அத்தனையும் கர்ணனிடம் செல்லும் பொழுது அது மாலைகளாக போய் போய் விழுகும். இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அர்ஜுனருக்கு. என்னடா நம்ம வந்து அம்புகள் விடுகிறோம், அந்த அம்புகள் அத்தனையுமே அன்புகளாக மாறி, அதாவது அன்பு மாலையாக போய் போய் விழுகும். அப்போ என்ன அப்படின்னா, நிச்சயமாக அவர் செய்த கொடை தன்மை, அந்த தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்கள் அல்லவா, அந்த செயலை அது செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரிடம் சொல்வார். ஸோ இப்போ ஒரே வழி, அவர் செய்த கொடைகளை நாம் வாங்க வேண்டும். இல்லைன்னா கர்ணனை நம்ம வந்து அழிக்க முடியாது. அப்போ அந்த கொடையை பெறுவதற்கு வேறு வழியே இல்லை. நான் வந்து ஒரு அந்தணராக போய் அந்த கொடையை கேட்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கிளம்பி போவார். அப்படி போயிட்டு, கர்ணா உன்னிடத்தில் நான் வந்து ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கர்ணனுக்கு பதைக்கும். என்ன, கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் யாருமற்ற ஒரு நபராக நிராயுதபாணியாக கர்ணன் அந்த இடத்துல இருப்பார். அந்த சூழலில் போய் ஒரு நபர், ஒரு அந்தணர் வந்து நம்மளிடத்துல ஒரு உதவி கேட்குறாரே, இந்த உதவி நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பதைப்பு வந்து கர்ணனுக்கு ஏற்படும். அப்போது இவர் சொல்லுவார், நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் நீ எனக்கு தானமாக தரணும், இதை நீ தாரை வார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லவும் என்ன மற்றவங்கள்லாம் எப்படி நினைப்பாங்க, ஆனால் கர்ணன் மட்டும் சிரித்திருக்கிறார், சிரித்து மகிழ்ந்திருக்கிறார். இவருக்கு கிருஷ்ணருக்கு கொஞ்ச நேரம் என்ன சிரிக்கிறாரு, கொடுக்க மாட்டாரோ, கர்ணன் சிரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் கிருஷ்ணர் தயங்க. அப்போது கர்ணன் சொன்னது தான் இங்கே, கொடுக்க முடிந்ததை கேட்டீரே அப்படின்னு அவர் அவ்வளவு மகிழ்கிறார். ஏன்னா இந்த இடத்துல நீ வேறு என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது. ஒரு அன்னம் விடு அப்படின்னு சொன்னால் என்னால் இப்போ கொடுக்க முடியாது. இந்த இடத்துல, நான் படுத்த இடத்துல, நான் விழுந்த இடத்துல என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியாது. நீ வேறு பொண்ணு ஆபரணங்கள் எது கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் இப்பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்ட பற்றியா, அதுக்கு எனக்கு அகம் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல கிருஷ்ணரே ஆடி போயிடுவார். அப்படி தன்னுடைய நெஞ்சில் உள்ள இரத்தத்தை எடுத்து அவரிடத்தில் அப்படியே வழங்குவார். அந்த செய் புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. செய்தது, செய்து கொண்டிருப்பது, இனி இதனால் வரக்கூடியது அனைத்தையும், அந்த 3 கால புண்ணியத்தையும் உன்னிடத்தில் தருகிறேன் அப்படின்னு அவர் ஒப்படைச்சிடுவார். 3 கால புண்ணியத்தையும் ஒப்படைத்ததோடு கிருஷ்ணருக்கு குற்ற உணர்வு வரும். அந்த இடத்துல அந்த திரைப்பட பாடலை கூட சொன்னாங்க, கண்ணதாசன் எழுதின அந்த திரைப்பட பாடலை சொன்னாங்க, வஞ்சகன் கர்ணனடா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா, செஞ்சோற்று கடன் தீர்த்த சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு வரும். ஸோ வஞ்சகன் கண்ணன் அப்படின்னு இந்த பாடல் வந்து உண்மையிலேயே, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலில் இதுவும் ஒரு பாடல். அதில் வரிகள் எல்லாமே அப்படியே அந்த கதையை, அந்த இடத்துல கர்ணனுடைய கதையவே சொல்லிடுவாங்க. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்த உன்னடி பணிவேனடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா அப்படின்னு அந்த பாடல் வரிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படின்ங்கிற அந்த வரிகள் வரும். ஸோ அப்போது அந்த இடத்துல கண்ணன் வஞ்சகனாக அந்த 3 கால புண்ணியத்தையும் பெற்று விடுவார். அப்போது இந்த ஒரு வரி சொன்னார் அல்லவா, கர்ணனுடைய ரத்தம் கண்ணனுடைய கையில் படவுமே கண்ணனுக்கும் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, கர்ணனுடைய ரத்தம் கண்ணனுடைய கையில் படவுமே கண்ணனுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் நம்மளை போன்று மற்றவர்களை மாற்றணும். அது இப்போது நெருப்பு அப்படின்னா, நெருப்பு தன்னை சார்ந்தவர்களையும் நெருப்பாக்கும். ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னை போலவே மற்றவர்களையும் உருவாக்கணும். இந்த ஒரு குணம் வந்து கர்ணனுடைய ரத்தத்தில் கூட இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் நோட் பண்ணேன்.
ஸோ கர்ணனுடைய ரத்தம் கண்ணனுடைய கையில் படவுமே கண்ணனுக்கும் கொடுக்கணும்னு வந்துருச்சு. வாங்கணும்னு வந்த கண்ணு இப்போ கொடுக்கணும்னு வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுனர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருக்கு விஸ்வரூப காட்சி கொடுத்தாரு. ஆனால் கர்ணன் கேட்காமே இங்கே விஸ்வரூப காட்சியை வந்து கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் கர்ணன் மீண்டும் கேட்டதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதாவது அடுத்தொரு பிறவின்னு ஒன்று இருந்துச்சுனாலும் அப்பையும் இல்லைன்னு சொல்லாத ஒரு மனசு எனக்கு வேணும், எனக்கு ஒரு நிலை வேணும்னு அடுத்த பிறவிலையும் நான் கொடுத்து கொடுத்து செவக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அந்த இடத்துல கண்ணனே அழுதுட்டாரு, கிருஷ்ணரே அழுதுட்டாரு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய குணம் அப்படிங்கிறது இறுதி வரை ஒரே மாதிரி இருக்கணும். பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. தடுப்பது நாம இருந்தால் மட்டும்தான். பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு தோன்றிட்டா அதை தடுக்கணுங்கிற நிலை யாராலும் முடியாது. ஆனால் அதை தடுத்தது யாராக இருக்கும் அப்படின்னா அது நாமத்தான் இருக்கும். தொடர்ந்து வந்து கர்ணன் வந்து இறந்து விடுகிறார். இறந்த நிலையில் குந்தி தேவி அழுவாங்க, அது பெற்ற தாய் அழுவாங்க, தர்ம தேவதை வந்து அழுவாங்க. ஸோ தர்ம தேவதை அழும் பொழுது குந்தி தேவியிடம் சொல்லுவா, உனக்காவது இன்னும் மீதம் 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு இந்த உலகத்திலே இருந்த ஒரே பிள்ளை தர்மவான், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த தர்மவான் என்னுடைய கர்ணன் இறந்து விட்டானே அப்படின்னு அவங்க அழுததாக சொல்லி மீண்டும் இன்னொரு பாடலை நினைவூட்டினார். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். நாணி சிவந்தன மாதரர் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம், தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே, தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு அந்த பாடலை சொன்னார். அந்த பாடலில் அடுத்த வரிகளை சொன்னால் உங்களுக்கு அந்த பாடல் இன்னும் நினைவுக்கு வரும். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக்கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக்கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணன் வீரன். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன். வறுமைக்கு வறுமையே வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க. வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க. வறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கே ஒரு வறுமையை தந்தது யார் அப்படின்னா நம்மளுடைய கர்ணன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இருவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னையே கொடுப்பான், தன் உயிரும் கொடுப்பான், தான் கொடுப்பான் தயாநிதியே அப்படின்னு அந்த பாடல் வரும். ஸோ கர்ணன் அப்படின்னாலே அந்த கருணை அப்படிங்கிறது இருக்கும். கர்ணனுடைய அந்த கொடைத்தன்மை அப்படிங்கிறது தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறத கடைசி வரை நிரூபித்தது. மீண்டும் அங்கே இறைவனே போய் அவனிடத்தில் கையேந்துகிறார். கையேந்துவதால் அவர் தான் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அத்தனை 3 கால புண்ணியங்களையும் அள்ளி தருகிறார். அப்பொழுதும் அவர் உயர்ந்து நிற்கிறார். கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்ததை விட கர்ணன் இன்னும் நமது மனங்களில் உயர்ந்து நிற்கிறார். அதற்கு காரணம் அவர் கொடுத்து கொடுத்து சிவந்தது தான். ஸோ கொடுக்க கொடுக்க நாம் இன்னும் இன்னும் புகழோடும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நிகழ்வின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இந்த அற்புதமான ஆடியோவை தந்த அந்த குரலுக்கு சொந்தக்காரருக்கும் நமது மானசீக நன்றிகளை தெரிவித்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும்,
தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். தொடர்ந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அதிக அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், தங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களுடைய பொருளாதாரத்தின் உயர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் வாயிலாக நீங்கள் பிறருக்கு அள்ளி அள்ளி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நினைவூட்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உலக கருணை தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைக்கு நமக்கு சிறப்பான ஆடியோக்களை வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து, இன்று என்னோடு பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.